காஃபி, டீ வந்து எந்த அளவுக்கு நம்ம பிரெயின் அதாவது இது எப்படி உருவாகுச்சு அப்படின்றதே வந்து நம்ம யாருக்குமே தெரியல. பட் எல்லார் வீட்லயும் வந்து காலைல எந்திரிச்சா ஒரு கப் காஃபியோ, டீயோ வந்து குடிக்கிறது கலாச்சாரமா நம்மளுக்குள்ள இருக்கு. பட் அது உடம்புக்கு எந்த அளவுக்கு தீங்கு செய்யுது அப்படின்றது நம்மள நெறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ இதுக்கு பதிலா ஒரு ஆல்டர்னேட்டிவ் மார்னிங் ரொட்டீன் அப்படின்னா எல்லாருக்கும் எதுன்னு நீங்க சொல்லுவீங்க? சுக்கு டீ, ஓகே. ஜீரகம், சோம்பு, சுக்கு, மிளகு, தனியா 5 பொருள் தான். இது நம்ம வீட்டு சமையக்கட்டிலே இருக்கும். இந்த சுக்கு டீயோட பெரிய பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, குட் ஃபார் ஹைப்பர் அசிடிட்டி. இது வெளியிலேருந்து பார்க்கறதுக்கு காரமான ஒரு டீயாக இருக்கும். ஆனால் இதை ப்ரிப்பேர் பண்ணி அதில் ஒரு கருப்பட்டியை போட்டு இல்லை ஒரு வெல்லத்தை போட்டு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களோட அசிடிட்டி குறையும். வயிற்றில் இரவு முழுவதும் தேங்கி கிடக்கக்கூடிய அமிலங்கள் உடனே ஃப்ளஷ் ஆகும். இது ஒரு 5:30 மணிக்கு நீங்கள் குடிச்சிங்கன்னா ஒரு 7 மணிக்கு நீங்கள் பவல் உங்களுக்கு மூவ் ஆகும்போது ஃபுல்லாக வயிற்றில் இருக்க டாக்ஸின்ஸ் போயிடும். கேஸ் ட்ரபிள் வராது, பித்தப்பையில் கற்கள் வராது, மலச்சிக்கல் வராது, பெரிஸ்டாலிக் மூவ்மெண்ட் குடலுடைய அலை இயக்கம் சீராக இருக்கும், நல்ல பசி எடுக்கும், நல்லா சாப்பிடலாம். இந்த சாப்பிட்டு முடித்த பிறகு ஒரு பெரிய ஒரு ஹெவினஸ் வயத்தில் ஃபீல் பண்ணுவோம்ல, அது வராது. இது எல்லாத்துக்கும் மேலே இட்ஸ் அ ஒண்டர்ஃபுல் கார்பனேட்டிவ் அண்ட் டைஜஸ்டிவ். இது ஒரு மூலிகையோடு இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கக்கூடியது. ரொம்ப சிம்பிள் தானே. சுக்கு, மிளகு, ஜீரகம், சோம்பு இது எல்லாமே நம்ம சமயக்கட்டில் உள்ளது தானே. தனியாக நீங்கள் பணம் கொடுத்து கூட வாங்க வேண்டாமே.